Taste the Daily. பனிப்பொழிவு மற்றும் பருவம் தவறிய மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு திமுக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும். ஈரப்பதத்துடன் கொண்டுவரும் நெல்மணிகளை எந்தவித நிபந்தனையும் இன்றி கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். தாம்பரம் சுற்று வட்டார பகுதிகளில் சனிக்கிழமையன்று 5 மணி நேரத்தில் 10 செயின் பறிப்பு சம்பவங்கள் நடைபெற்றதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சாலையில் கூட நிம்மதியாக நடந்து செல்ல முடியாத நிலையில் காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என மக்கள் கேள்வி. விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. சென்னை தாம்பரத்தில் பெண் உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட பலரிடம் நகைப்பறிப்பு சம்பவ செய்தி அதிர்ச்சி தருகிறது. விளம்பர மாடல் திமுக ஆட்சியில் தற்போது பெண் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத அவலமும் தொடர்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. நகை பறிப்பு போன்ற குற்றங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஸ்டாலின் முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் என வலியுறுத்தல். நகை பறிப்பில் ஈடுபட்டுள்ள குற்றவாளிகள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். சுய விளம்பரங்களில் செலுத்தும் அதே கவனத்தை சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதிலும் செலுத்த வேண்டும் எனவும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். திமுக 4 ஆண்டுகளில் எதுவும் செய்யவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. மகனை துணை முதலமைச்சராக ஆக்கியிருக்கிறார், அதுதான் ஸ்டாலினின் சாதனை என விமர்சனம். 4 ஆண்டு காலத்தில் என்னப்பா செஞ்ச சொல்லு பார்க்கலாம். செஞ்சிருக்காரா? செஞ்சிருக்காரு. அவருடைய மகனை துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கார். அவருடைய மகனை துணை முதலமைச்சர் அதுதான் அவர் படைத்த சாதனை. போட்டோ ஷூட் போட்டுக்குவார். தினம் விளம்பரம், தினம் ஒரு விளம்பரம், தினம் ஒரு அறிவிப்பு. அதுக்கு ஒரு குழு, ஒரு அறிவிப்பு போடுவார், ஒரு குழு போட்டார். 50 குழு. இந்த அரசாங்கம் குழு அரசாங்கம். திமுக கொடுத்த 525 தேர்தல் வாக்குறுதிகளில் 20% கூட நிறைவேற்றப்படவில்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் திரு ஸ்டாலின், திமுக தலைவராகவும் இருந்தார். அப்போ 525 அறிவிப்புகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது வெளியிட்டார். இதுவரைக்கும் ஒரு 20% அறிவிப்பு கூட நிறைவேற்றப்படல. 20% அறிவிப்பு கூட நிறைவேற்றப்படல. அதுல எப்ப பார்த்தாலும் சொல்றார், நான் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்தோம். நீ எங்க கொடுத்த? நாங்க வாதாடி போராடி தாயா வாங்கணும். இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கிய முதல் மாநிலம் தமிழ்நாடு என்கிற சாதனையை மட்டும்தான் ஸ்டாலின் படைத்திருக்கிறார். கடன் வாங்கி அரசை நடத்துவதற்கு யார் வேண்டுமானாலும் ஆட்சிக்கு வரலாம் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. இந்தியாவிலேயே பல மாநிலம் இருக்குது. அதுல அதிக கடன் வாங்கின முதல் மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கின முதல் மாநிலம் தமிழ்நாடு. அந்த சாதனை தான் ஸ்டாலின் படைச்சிருக்கார். மகாராஷ்டிரா நம்மோட பெரிய மாநிலம் கிடையாது. உத்தரப்பிரதேசம் நம்முடைய பெரிய மாநிலம். 2வது இடத்துல மகாராஷ்டிரா, 3வது உத்தரப்பிரதேசம், முதல் இடத்துல தமிழ்நாடு. கடன் வாங்குறதுல முதல் இடங்க. உடனே ஸ்டாலின் அரசாங்க நிதியமைச்சர் சொல்றாரு, கடன் வாங்குறதுக்கு தகுதி இருக்குதான். ஏன் கடன் வாங்கின யாரையா கட்டுறது? இன்னும் 1.5 வருஷம் நீ போயிருவ. அடுத்த ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி வரும்போது எப்படி இந்த கடனை கட்டுறது? கடனை எப்படி திருத்துன்னு சொல்றது? கடனை எப்படி திருப்பி செலுத்தும் கேட்டா கடன் வாங்குறதுக்கு தகுதி இருக்குது. இது யாருக்கு தான் தெரியாது? இங்க இருக்கிறீங்க யார் முதலமைச்சராலும் கடன் வாங்கலாம். நீ ஒன்னும் முதலமைச்சர் இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. கடன் வாங்கி அரசாங்கத்தை நடத்துவதற்கு யார் வேணாலும் வரலாம். அதுக்கு ஒரு முதலமைச்சர் தேவையில்லை. தேர்தல் வாக்குறுதிகளில் வரி விதிக்க மாட்டோம் என்று அறிவித்தது திமுக அரசு.
மின் கட்டணத்திற்கு 52%, வீட்டுக்கு 100%, கடைகளுக்கு 150% என இப்படி வரிக்கு மேல் வரி விதித்திருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் காட்டம். திமுக ஆட்சிக்கு வந்தா நாங்க வரி உயர்வு செய்ய மாட்டோம் சொன்னீங்க, வரியை உயர்த்த மாட்டோம் சொன்னீங்க. 52% மின் கட்டண உயர்வு, பீக்கவர் கடைக்கு உயர்வு, ஆண்டுக்கு 5% கரண்ட் பில் உயர்வு, கடை வரி உள்ளாட்சியில மாநகராட்சியில 100% உயர்வு. நீ 1000 ரூபாய் கட்ட 2000 ரூபாய் கட்டணும் வரி. வீட்டுக்கு 100% வீட்டு வரி, கடைக்கு 150% வரி, பீக்கவர் கடைக்கு. இப்படி வரி மேல் வரி போட்டு மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாங்கம் திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் என்பதை நினைவு கொள்ள வேண்டும். தேர்தல் நேரத்தில் எந்த வரி விதிக்க மாட்டோம்னு சொன்னீங்களே, இதுக்கு நிதி மேலாண்மை குழு போட்டாங்க. வல்லுநர் குழு போட்டு நிதி மேலாண்மை அதிகப்படுத்துறீங்களாம். நீ அதிகப்படுத்தாட்டி போதுப்பா, கடன் வாங்காது இருக்கு, அதுவே போதும். கடன் வாங்காது இருந்தாவே மக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்க. சட்டமன்றத்தில் நான் பேசியதை நேரலையில் காட்டினால் திமுகவுக்கு சாவு மணிதான். திமுக அரசுக்கு தில்லு திராணி இருந்தால் சட்டசபையில் நான் பேசுவதை நேரலையில் காட்டுங்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சவால். 2 மணி நேரம் 52 நிமிஷம் பேசினேன். ஆளுநர் உரையில 2 மணி நேரம் 52 நிமிஷம் பேசினேன். நான் பேசின வீடியோவை கொடுன்னு கேட்டா 2 நிமிஷத்துக்கு கொடுக்குறான். பேசினது 2 மணி நேரம் 52 நிமிடம். தினத்தந்தி பேப்பர்ல வந்திருக்குது, பத்திரிகையில் வந்திருக்குது, ஊடகத்தில் வந்திருக்குது. ஆனா நாங்க அந்த வீடியோ கொடுங்கப்பா, எல்லாம் நாங்க பேசுறதெல்லாம் மக்கள் பார்க்கட்டும்னு சொன்னா கொடுக்க மாட்டாங்க. நான் பேசுகின்ற அந்த பேச்சை மட்டும் சட்டமன்ற நேர் அலையில ஒளிபரப்புனா இந்த கட்சிக்கு சாவு மணி அடிச்சிடும். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு, எங்கு பார்த்தாலும் கஞ்சா, போதைப் பொருட்கள், கூட்டு பாலியல் வன்கொடுமைகள் என தமிழகம் சீரழிந்து கிடக்கிறது. கோவை மாவட்டம் பூலுவப்பட்டி பகுதியில் நடைபெற்ற புரட்சி தலைவர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் கழக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி குற்றச்சாட்டு. எங்க பார்த்தாலும் கற்பழிப்பு, எங்க பார்த்தா கொலை, பெரியவர்களுக்கு வயதானவர்கள் பாதுகாப்பு இல்லை, அடிச்சு போட்டு போயிடுறாங்க. இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கஞ்சா வைக்கிறான். இன்னைக்கு கடுமையா இருக்கு. இன்னைக்கு சட்ட ஒழுங்கே சுத்தமா கெட்டு போகுது. இன்னைக்கு பாரு காவல்துறையெல்லாம் போலீஸ் எல்லாம் வேலை செய்யறாங்களான்னு தெரிய மாட்டேங்குது. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் பள்ளி கல்லூரிகளுக்கு குழந்தைகளை அனுப்ப முடியாத சூழல் உள்ளது. கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை குறைக்க காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி வலியுறுத்தல். தயவு செஞ்சு காவல்துறை அவங்க வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க. நம்முடைய பள்ளி மாணவர்கள், அதே கல்லூரி மாணவர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சீரழிந்தால் சமூகமே சீரழிந்து. நம்முடைய குழந்தைகள் நினைச்சு பார்க்கணும். ஒவ்வொரு அதிகாரிகளும், ஒவ்வொரு காவல்துறை அதிகாரிகளும், போலீஸ்காரர்களும் தயவு செஞ்சு அதுக்கு அனுமதிக்காதீங்க. எங்க கஞ்சா வித்தால் தவறாத அனுமதிக்காதீங்க. குழந்தைகளை காப்பாத்துங்க. நீங்க பாத்தீங்க மாணவர்களை கல்லூரிக்கும் ஸ்கூலுக்கும் நம்பி அனுப்ப முடிய மாட்டேங்குது. தயவு செஞ்சு எங்க இருந்தாலும் போலீஸ்காரங்க நீங்க போலீஸ் தான், எங்க இருந்தாலும் இன்ஸ்பெக்டர், SI, DSP தான். கவலைப்படாம வேலை செய்யுங்க. நீங்க மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் 16 வயது பட்டேல் என சிறுவன் மீது சிறுநீர் கழித்து கொடுமைப்படுத்திய 6 பேர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு. சமூக நீதி பேசும் ஸ்டாலின் ஆட்சியில் தொடரும் இதுபோன்ற சாதிய மோதல்களே இந்த ஆட்சியின் லட்சணத்திற்கு சாட்சி என மக்கள் விமர்சனம். கோவை மாவட்டம் கோவை புதூரில் பொங்கல் பண்டிகை கொண்டாடிவிட்டு வீட்டுக்கு திரும்பிச் சென்ற பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 3 பேர் சிக்கினர். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் பெண்கள் சுதந்திரமாக சாலையில் நடந்து செல்ல முடியாத அவலம் தொடர்ந்து நீடிப்பதாக மக்கள் வேதனை. கோவை மாநகராட்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கு இடையே நடைபெற்ற பிரச்சனையால் மாநகராட்சி சாலைகள் பராமரிப்பின்றி காணப்படும் அவலம். நிதி பற்றாக்குறையை காரணம் காட்டி திமுக ஆட்சியில் அதிகாரிகள் மக்கள் உயிரோடு விளையாடுவதாக குற்றச்சாட்டு. கோவையில் சுத்திகரிக்கப்பட்ட கழிவுநீரை நகர ஏரியில் விட மாநகராட்சி திட்டமிட்டிருப்பதால் மக்கள் கவலை. நீர் ஆதாரம் பாதிக்கும் என்பதால் நீர்வழிப்பாதைகளை புதுப்பித்து ஏரியில் தண்ணீர் செல்ல அனுமதிக்க வேண்டும் என திமுக அரசுக்கு வலியுறுத்தல்.
தேசிய மருத்துவ பதிவேட்டில் பதிவு செய்ய விண்ணப்பித்த MBBS மருத்துவர்களில் 3% பேர் மட்டுமே இதுவரை பதிவு செய்திருப்பதாக தகவல். ஆதார் மற்றும் பிரமாண பத்திரம் சமர்ப்பித்தல் போன்ற செயல்முறைகளில் சிக்கல் இருப்பதாக இந்திய மருத்துவ சங்கம் கவலை. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே தனியார் எஸ்டேட் மருத்துவமனையில் உயிரிழந்த பெண்ணின் உடலை டிராக்டரில் கொண்டு சென்ற அவலம். ஆம்புலன்ஸ் வசதி கூட செய்து தராத மருத்துவமனை நிர்வாகம் மீது உரிய நடவடிக்கை எடுக்க திமுக அரசுக்கு வலியுறுத்தல். மகளிர் உரிமை தொகைக்காக புதிய ரேஷன் கார்டுக்கு குவியும் லட்சக்கணக்கான விண்ணப்பங்கள். எதற்கெடுத்தாலும் நிதியில்லை என புலம்ப தொடங்கியிருக்கும் திராவிட மாடல் அரசு வெற்றி விளம்பரத்திற்காக மனுக்களை வாங்கி குவிக்கிறதா என மக்கள் கேள்வி. சுமார் 33 லட்சம் குடும்பங்களுக்கு பொங்கல் தொகுப்பு சென்றடையாத நிலையில் வரும் 25ஆம் தேதி வரை பொங்கல் தொகுப்பை பெற்றுக்கொள்ளலாம் என திராவிட மாடல் அரசு அறிவிப்பு. அதற்கு வரச் சொன்னால் இதற்கு வருகிறாயே என்று கிராமத்தில் கூறுவதைப் போல திமுக அரசின் அறிவிப்பு இருப்பதாக மக்கள் விமர்சனம். மின் வாரியத்தின் மின்னகம் நுகர்வோர் சேவை மையத்தில் கடந்த ஆண்டில் 2,76,000 புகார்களுடன் முதல் இடம் பிடித்த சென்னை மண்டலம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறுவதைப் போல ஸ்டாலின் மாடல் அரசு நிர்வாக திறனற்ற அரசு என்பது மீண்டும் மீண்டும் நிரூபணம். பொங்கல் தொடர் விடுமுறையால் 10 கோடி யூனிட் சரிந்த மின் நுகர்வு. கடந்த 14ஆம் தேதி மின் நுகர்வு 25.84 கோடி யூனிட்டுகளாகவும் 15ஆம் தேதி 24.58 கோடி யூனிட்டுகளாகவும் சரிவடைந்ததாக தகவல். சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகாலை முதல் பெய்த மழையால் மக்கள் கடும் அவதி. சிறு மழைக்கே சாலைகளில் குளம் போல் மழைநீர் தேங்கி நின்ற நிலையில் வடிகால்வாய் அமைக்க ஒதுக்கிய 4000 கோடி ரூபாய் என்ன ஆனது என ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் கேள்வி. வளிமண்டல சுழற்சி காரணமாக திருத்தணி, புதுக்கோட்டை, திருப்பூர் உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக பெய்த மழை. மயிலாடுதுறையில் பெய்த மழை காரணமாக சாலைகளில் மழைநீர் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் அவதி. தென்காசி மாவட்டத்தில் பெய்த தொடர் மழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. வெள்ளப்பெருக்கு காரணமாக 5 அருவி, பழைய குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் பெய்த திடீர் மழையால் பல இடங்களில் விளைநிலங்களில் நீர் தேங்கி பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் 8000 ஏக்கர் சம்பா பயிர்களும், தஞ்சாவூரில் பல 100 ஏக்கர் நெற்பயிர்களும் நீரில் சாய்ந்ததால் விவசாயிகள் வேதனை. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் வெள்ளை கம்பளம் விரித்ததை போல் காட்சியளித்த புல்வெளிகளை கண்டு மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நிலவி வரும் கடும் குளிர் மற்றும் பனிமூட்டத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு.
கொசஸ்தலை ஆற்றுப்படுகை மற்றும் அரசு புறம்போக்கு நிலங்களில் சட்ட விரோதமாக மணல், சவுடுமண் அள்ளுவதை தடுக்க உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அரசுத்துறை அதிகாரிகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்காக மறு குடியமர்வுக்கு மாஸ்டர் பிளான் தயாரிக்கும் பணியில் திராவிட மாடல் அரசு மும்முரம். விமான நிலையத்திற்கு 900 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து போராட்டம் நடத்தி வரும் மக்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தாமல் மறு குடியமர்வுக்கு திட்டமிடும் அரசின் நடவடிக்கைக்கு மக்கள் கடும் கண்டனம். அறநிலையத்துறையின் மோசமான நிர்வாகத்தால் தமிழகத்தில் கோவில்களுக்கு ஆண்டுக்கு 5900 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுவதாக ஆலய வழிபடுவோர் சங்கத்தினர் குற்றச்சாட்டு. அதை மீட்டோம் இதை மீட்டோம் என அவ்வப்போது ஏக்கர் கணக்கில் பொய்யை அள்ளி வீசும் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு இதற்கு என்ன பதில் கூறப்போகிறார் என மக்கள் கேள்வி. செங்கல்பட்டு மாவட்டம் கடப்பாக்கம் அருகே கடலில் மூழ்கி மாயமான பள்ளி மாணவி 3 நாட்கள் ஆகியும் கிடைக்காத சோகம். சிறுமியை கண்டுபிடிக்க எந்த நடவடிக்கையும் எடுக்காத விடியா அரசின் காவல்துறையை கண்டித்து சிறுமியின் உறவினர்கள் சென்னை புதுச்சேரி சாலையில் மறியல். தமிழகத்தில் கடந்த ஓராண்டில் மட்டும் 4,80,000 பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தெரு நாய்களால் தினந்தோறும் பள்ளி மாணவர்கள் முதல் ஏராளமானோர் பாதிக்கப்படும் நிலையில் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள். கோவை ரயில் நிலையத்தில் 10 கிலோ உலர் கஞ்சா பறிமுதல். திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவை ரயில் நிலையத்தில் புதுச்சேரியிலிருந்து கடத்தி வரப்பட்ட மது பாட்டில்கள் சிக்கின. திராவிட மாடல் ஆட்சியில் தமிழகம் கடத்தல் பொருட்களின் கேந்திரமாக மாறிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் வடலூரில் 2.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 5250 பாக்கெட் ஹான்ஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்களுடன் ஒருவர் சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் போதைப்பொருள் கடத்தல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் கோவிந்தவாடியில் விற்பனைக்காக காரில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த போதைப் பொருட்கள் சிக்கின. தமிழகத்தில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியாமல் ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை திணறி வருவதால் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு. காஞ்சிபுரம் மாவட்டம் சிவகாஞ்சி அருகே போதைப்பொருள் விற்பனை செய்த நபர் சிக்கினார். திமுக ஆட்சியில் காய்கறி வியாபாரம் போல போதைப்பொருள் விற்பனை அதிகரித்து விட்டதாக மக்கள் வேதனை. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கஞ்சா செடியை இருசக்கர வாகனத்தில் எடுத்துச் சென்ற இளைஞர் சிக்கினார். ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் போதை நடமாட்டம் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் சூனாம்பேடு அருகே 9ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவியிடம் ஆசை வார்த்தை கூறி தகாத முறையில் நடந்து கொள்ள முயன்ற 11ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவன் போக்சோ சட்டத்தில் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைப்பு. கைது செய்யப்பட்ட மாணவன் மீது ஏற்கனவே போக்சோ வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் தற்போது 2வது முறையாக கைது செய்யப்பட்ட அவலம். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் விசைப்படகில் இருந்த வட மாநில மீனவரை மது போதையில் கழுத்தறுத்து கொலை செய்த நபர் சிக்கினார். தீய சக்தி ஸ்டாலின் ஆட்சியில் மதுபால் நிகழும் குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டதாக மக்கள் விமர்சனம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே சொத்து தகராறில் சொந்த சித்தப்பாவை நடு ரோட்டில் அருவாளால் தாக்கிய மகன். விடியா திராவிட மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் குற்ற சம்பவங்கள் நிகழாத நாட்களே இல்லை என்னும் அளவிற்கு மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு அதல பாதாளத்திற்கு சென்று விட்டதாக மக்கள் கடும் விமர்சனம்.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் படிப்பில் கவனம் செலுத்துமாறு அறிவுரை கூறிய காவலாளியை அரிவாளால் தாக்கிய பள்ளி சிறுவன். திமுக ஆட்சியில் பள்ளி கல்வித்துறை போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தாததால் மாணவர்கள் பாதை மாறி செல்லும் அவலம். சென்னையை அடுத்த வட நெம்மேலி பாம்பு பண்ணைக்கு கடந்த மாதத்தில் மட்டும் 100 கண்ணாடி விரியன், 120 நல்ல பாம்பு கொண்டு வரப்பட்டன. தற்போது குளிர்காலம் என்பதால் குளிரை தாக்குப்பிடிக்க பாம்புகள் உள்ள பானைகளை சுற்றி வைக்கோல் வைத்து பாம்புகளுக்கு கதகதப்பு ஏற்படுத்தும் பணியில் ஊழியர்கள் மும்முரம். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல மகரவிளக்கு பூஜை முடிவடைந்த நிலையில் பக்தர்கள் தரிசனம் இன்றுடன் நிறைவு. கடந்த நவம்பர் 15ஆம் தேதி நடை திறக்கப்பட்ட நிலையில் மீண்டும் மாசி மாத பூஜைகளுக்காக பிப்ரவரி 12ஆம் தேதி நடை திறக்கப்படும் என அறிவிப்பு. காசாவில் 2023ஆம் ஆண்டு அக்டோபரில் தொடங்கிய போர் 15 மாதங்களுக்கு பிறகு முடிவுக்கு வந்துள்ளது. விடுவிக்கவுள்ள 3 பெண் பிணைய கைதியின் பெயர் விவரங்களை ஹமாஸ் வெளியிட்ட நிலையில் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது. அமெரிக்காவின் 47வது அதிபராக நாளை பதவியேற்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். ட்ரம்ப் பதவியேற்பு விழாவில் உலக தலைவர்கள், முக்கிய பிரமுகர்கள், தொழிலதிபர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்க இருக்கின்றனர்.